இந்த நாளிலே இந்த ஆராதனைக்காய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பல உலக நாடுகள் முழுவதும் இந்த தொலைக்காட்சி மூலமாய், மீடியா மூலமாய், யூடியூப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் மூலமாய் பார்க்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் இந்த ஊழியத்தை அறிந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் விசேஷமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வேத வார்த்தை, வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் துணை நிற்கிறேன் என்றால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு துணையை இழந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு துணையை இழந்திருக்கலாம். எனக்கு இந்த உலகத்தில் துணை செய்ய, உதவி செய்ய யாருமில்லை என்று நீங்கள் வருத்தப்படலாம். நீங்கள் ஒரு பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் நேசித்தவங்களை எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் அன்பு செலுத்தின எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, நான் ஒரு காலத்தில் உதவி செய்த எல்லாரும் என்னை மறந்து விட்டாங்க. அப்படி என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உனக்கு உதவி செய்யாவிட்டாலும் நான் உனக்கு உதவி செய்யும்படி நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் உனக்கு துணையாய் இருப்பேன். மகளே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன். மகனே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதுங்க. பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருப்பார். துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருப்பார். வருத்தத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருப்பார். கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருப்பார். ஒரு மனபாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். இயேசு நமக்கு துணையாய் இருக்கிறவர். இயேசு நமக்கு பக்கத்தில் துணையாய் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இயேசு உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். யார் வேண்டுமானால் உங்களை துக்கப்படுத்தட்டும், யார் வேண்டுமானால் உங்களை வருத்தப்படுத்தட்டும், யார் வேண்டுமானால் உங்களுக்கு அவமானமாய் பேசட்டும், நீங்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். அவர்களுக்கு துணையாய் இருப்பார். எதற்காக ஆண்டவர் துணையாய் இருப்பார்? அதை குறித்து 3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எதற்காக ஆண்டவர் துணையாய் இருப்பார்? முதலாவதாக, உங்களை தப்புவிப்பதற்காக இயேசு துணையாய் இருப்பார். உங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் துணையாய் இருப்பார். நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க இயேசு உங்களுக்கு துணையாய் இருப்பார். யாத்திராகமம் 18 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். பார்வோனுடைய பட்டயத்துக்கு உங்களை தப்பும்படி ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. அவனுடைய பட்டயத்துக்கு உங்களை தப்பும்படி ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பட்டயத்துக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன். சாத்தானுடைய பட்டயம், பிசாசனுடைய பட்டயம், சில மனிதர்களுடைய பட்டயம், மந்திரவாதத்தினால் வரக்கூடிய பட்டயம், சில மனிதனுடைய வார்த்தையினால் வரக்கூடிய பட்டயம், சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற பட்டயம், அந்த பட்டயத்துக்கு தப்பும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த பட்டயத்துக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் சூழ்நிலை நிமித்தமாய் அங்கேயே குடியிருக்க வேண்டியதாயிற்று. 430 ஆண்டுகள் அந்த எகிப்து தேசத்தில் இந்த மக்கள் குடியிருந்தார்கள்.
இந்த பார்வோன் ஆட்சி செய்த காலத்தில் இந்த மக்கள் மேல் பொறாமை கொண்டு இந்த மக்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பினான். இவர்களை கடினமாய் வேலை வாங்கினான், கடினமாய் கஷ்டப்படுத்தினான், கடினமான வார்த்தைகளை சொன்னான், கடினமான வேலைகளை இவர்களை கொண்டு செய்ய வைத்தான். இந்த மக்களுக்கு திராணிக்கு மிஞ்சி வேலை செய்தது நிமித்தம் சரீரம் களைத்து போனது, உடலிலே பலவீனம் உண்டானது. அதோடு கூட இன்னும் அதிகமான வேலை செய்ய இவர்களை அடிமைப்படுத்தினான். ஒரு அடிமைப்படுத்தின சில காரியங்கள் இந்த மக்களால் சகிக்க முடியாதபடி அறைகூவல் விட்டார்கள், கூக்குரலிட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள், பாரப்பட்டார்கள். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இவர்களை கவனித்தார். பரலோகத்திலிருந்து இந்த ஜனங்களை ஆண்டவர் கவனித்தார். எப்படியாவது தன் மக்களை தன் தேசத்துக்கு கொண்டு வர என் ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், மோசே நீ பார்வோனிடத்தில் போய் பேசு, பார்வோனிடத்தில் போய் சொல், தேவனுடைய ஜனங்களை நீ வெளியிலே விடு, அந்த மக்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், நீ வெளியிலே விடு என்பதாக ஆண்டவர் மோசேயினிடத்தில் போய் பார்வோனிடத்தில் போய் சொல் என்பதாக சொன்னார். பார்வோனிடத்தில் சொன்னபோது பார்வோன் நான் விடவே முடியாது என்பதாக அந்த பார்வோன் சொன்னபோது ஆண்டவர் அந்த பார்வோனுடைய கண்களுக்கு முன்பதாக வாதைகளை அனுப்பினார். அந்த தேசம் முழுவதும் வாதைகளை அனுப்பினார். அவன் பயந்து நடுங்கி கலங்கி போனான். இந்த ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் இந்த எகிப்தை விட்டு வழிநடத்தப்பட்டு அந்த ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டு வரும்போதுதான் செங்கடல் தடையாயிருந்தது. அந்த மக்கள் முன்னேறி வர முடியாதபடி கடல் தடையாயிருந்தது. இந்த மக்கள் முன்னேறியும் போக முடியவில்லை, அந்த கடல் தடையாயிருக்கிறது. பின்னோக்கி பார்த்தால் இந்த ஜனங்களை அழிக்கும்படி ராணுவம் பயங்கரமான பலசாலியோடு இவர்களை எதிர்த்து வருகிறது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு பயமும் நடுக்கமும் கலக்கமும் உண்டாகிறது. அப்பொழுதுதான் இந்த மக்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன். அந்த மக்கள் கலங்கினார்கள். ஐயோ, முன்னேறி போக முடியவில்லை, பின்னாடி எங்களை கொலை செய்வதற்கு பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறானே என்கிற வேதனை, துக்கம். அந்த இடத்திலே தான் ஆண்டவர் தன் மக்களை வழிநடத்தப்படும்படி அந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். இந்த தன்னுடைய பிள்ளைகள் அந்த கடல் வழியாய் நடந்து போனார்கள். ஆனால் துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோன் இந்த கடலிலே வந்தபோது கடல் மூடப்பட்டது. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த கடலிலே அழிந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா! ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறார். பொல்லாத பார்வோன்கள் தன் பிள்ளைகளை தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் உங்களுக்கு தொட முடியாது, உங்களை தொட முடியாது. உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா! அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பார்வோன் எழும்பி துரத்தி கொண்டு வரும் பொழுது செங்கடலிலே அழிந்து போனார்கள். இனி கடைசி காலம், ஆண்டவர் என்னைக்கு மௌனமாய் இருப்பார் என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. காரணம், தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தன் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தினார். தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு தேவன், தன் பிள்ளைகளை துணையாய் நிற்கிற ஒரு தேவன். அவர் துணை நிற்கிறார். பேசுறவங்க பேசட்டும், பரிகாசம் பண்ணுறவங்க பரிகாசம் பண்ணட்டும், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எழும்பட்டும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். உங்களை தொட முடியாது, இயேசு துணையாயிருப்பார். உங்களை சேதப்படுத்த முடியாது, ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு துணையாயிருப்பார். அவர்
துணை நிற்கிற ஒரு தேவன். உங்களை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் துணையாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் துணையாயிருந்தார், அவர்களை ஆண்டவர் தப்புவித்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆதியாக 49ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் அவர் உனக்கு துணையாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் துணையாயிருந்தாரோ அப்படி ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். பிசாசு பயமெடுத்து அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். உங்களுக்கு சேதம் வராது, உங்களுக்கு நஷ்டம் வராது, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு துணையாயிருப்பார். ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை வந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனம் வந்திருக்கலாம், ஒருவேளை பிரச்சனை வந்திருக்கலாம். இயேசு அந்த இடத்திலே உங்களுக்கு துணையாயிருப்பார். துணையாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார், துணையாயிருப்பார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு துணையாயிருப்பேன், நீ எனக்கு உத்தமனாயிருந்தால் போதும். உத்தமர்களுக்கு ஆண்டவர் துணையாயிருப்பார். உங்களை ஆண்டவர் பார்த்து இந்த நாளிலே நீ எனக்கு உத்தமனாயிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு உத்தமனாயிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன். துணையாயிருப்பேன். வேலை செய்கிற இடத்தில் ஆண்டவர் துணையாயிருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அவர் துணையாயிருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு பயந்து நடுங்கி கலங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாயிருப்பேன், துணையாயிருப்பேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு துணையாயிருந்தார். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு துணையாயிருக்கிறதை போல ஆண்டவர் துணையாயிருந்தார். ஒரு தாய் பிள்ளைக்கு துணையாயிருக்கிறது போல என் ஆண்டவர் அவனுக்கு துணையாயிருந்தார். ஆபிரகாமுக்கு துணையாயிருந்தார். உங்களுக்கும் ஆண்டவர் துணையாயிருப்பார், உங்களுக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. துணை நிற்கிற தேவன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த யாக்கோபு நான் வசனம் அப்படி இல்லாவிட்டாலும் ஒருவேளை அவனுக்கு 5 சென்ட் நிலம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கூட நிலம் இல்லாமல் இந்த யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். ஒரு நாள் யாக்கோபு அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து, பெயர் சபா என்கிற அந்த பகுதியிலிருந்து ஆரானுக்கு புறப்பட்டு போகிறான். அந்த புறப்பட்டு போகிற வழியில் மாலை நேரம், இரவு நேரமாகிவிட்டது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே லூஸ் என்னும் அந்த பகுதியிலே அவன் படுக்கைக்காக போகிறான். தலகணையை ஒரு கல்லை எடுத்து வைத்து அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான். தூங்குவதற்கு முன்பு, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கொஞ்சம் கூட ஒரு இடம் இல்லையே, நிலம் இல்லையே, ஒரு சின்ன இடம் கூட இல்லையே, அப்படி என்ன அவன் இருதயத்தில் ஒரு வேண்டுதலை சொல்லி இருக்கலாம், ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கலாம். இவன் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நடுராத்திரி வேளையில ஆண்டவர் இவனோடு தரிசனமாகுகிறார். தரிசனமாகி அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ படுத்திருக்கிற அந்த இடத்தை உனக்கு நான் தருவேன், நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன்.
இன்னைக்கு ஒரு சொந்தமா ஒரு இடம் இல்லை என்று நினைக்கிறீர்கள், அந்த இடத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். பிசினஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு இடம் கூட இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அந்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இயேசு உங்களுக்கு தருவார், கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன், அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 35 அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறார், அந்த இடம் அல்ல, நீ பலுகி அந்த இடத்திலே பெருகுவாய், பலுகி நீ பெருகி கொண்டே போவாய். நீங்க இருக்கிற இடம் 5 சென்டா இருக்கலாம், அந்த இடம் இனி விரிவாக போகிறது. நீங்க பிசினஸ் செய்கிற இடம் விரிவாக போகிறது, நீங்க வாழ்கிற இடம் விரிவாக போகிறது, நீங்கள் ஊழியம் செய்கிற இடம் விரிவாக போகிறது. கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார். அவர் நம்மளை பலுகி பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்தார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார், பலுகி பெருக பண்ணுவார். உபாகமம் 33 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் தாங்க ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க எந்த சக்தியும் இல்லை. என் ஆண்டவர் மட்டும்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறவர். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபை ஆண்டவர் பலுகி பெருகி அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் துணையாயிருந்தார், ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீ உங்களோடு ஆண்டவர் துணையாயிருந்தால் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் துணையாய் இருந்து அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆதியாகமம் 33 அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி அங்கே மகா பெரியவனானான். ஆண்டவர் நம்மளோடு துணையா இருக்கும் பொழுது நம்மளை பலுகி பெருக பண்ணி ஆண்டவர் அந்த இடத்துல பெரியவனாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலுகி பெருக பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலுகி பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்தால் நீங்கள் பெருகுவீர்கள், பலுகி பெருகி நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறவர். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துணையாயிருக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் துணையாயிருக்கிறவர். துணையாயிருந்தவங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபுக்கு துணையாயிருந்து ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை துணையாயிருந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுக்கு துணையாயிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வேலையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வருமானத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குடும்ப வருமானத்தில் ஆசீர்வதிப்பார், விவசாயத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க தொழிலில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் துணையாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. இரண்டாவதாக எதற்காக ஆண்டவர் துணையாயிருக்கிறார்? முதலாவது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். இரண்டாவது எதற்காக ஆண்டவர் துணையாயிருக்கிறார்? உனக்கு ஒரு நன்மை செய்ய ஆண்டவர் துணையாயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் துணையாயிருப்பார். ஒரு நன்மை செய்வதற்கு 119 சங்கீதம் 122வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 122வது வசனம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். போதும், உமது அடியேனுக்கு நன்மை செய்ய துணை நில்லும். அவருடைய அடியேனாகிய இந்த தாவீதுக்கு ஆண்டவர் துணையாயிருந்தார். அதனால தான் ஒரு தேசத்தின் ராஜாவாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். சாதாரணமான ஒரு சில ஆடுகளை வைத்து மேய்த்துக் கொண்டிருந்த இந்த தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார்.
அவனுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள் இவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. தன்னுடைய தாயின் தகப்பன நினைத்தார்கள் படிக்காதவனுக்கு எப்படி இந்த உலகம், அழகில்லாதவனுக்கு எப்படி இந்த உலகம். ஆனால் அவனுக்கு கர்த்தர் ஒருவர் துணையாயிருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் உயர்த்தினார். ஒருவேளை படிப்பில் நீங்கள் ஒருவேளை ஞானத்தில் குறைவுபட்டிருக்கலாம். நீங்கள் தான் ஞானவானாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தான் ஆண்டவர் அரசாங்கத்தில் நல்ல வேலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களை யாருக்கு நீ பிரயோஜனம் இல்லை என்று சொல்லலாம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலம் வந்து விட்டது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலையில ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஆசீர்வதிப்பார், வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டாலும் உங்களுக்கு அவர் நன்மை செய்ய போகிறார். இந்த தாவீதுக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார். காரணம் தாவீதோடு ஆண்டவர் துணையாயிருந்தார். யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, வேற யார் எனக்கு கை கொடுப்பார்? இந்த யோபு சொல்லுகிறான், வேற எனக்கு யார் கை கொடுப்பார்? அவர் உங்களுக்கு அவர்தான் கை கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வருத்தப்படாதே, கவலைப்படாதே, கண்ணீர் வெடிக்காதே. ஆண்டவரிடத்தில் போய் நீ தாகத்தோடு காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையான ஒரு ஆண்டு. அதன் புதிய மாதத்தில் வருகிற தேவ பிள்ளையே, இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். வீடில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த நன்மையை செய்ய போகிறார். தொழிலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த நன்மையை செய்ய போகிறார். ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நன்மையை செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கிருபையாய் நிறைவேற்றி தரப்போகிறார். ஒரு நன்மையை செய்ய போகிறார். நன்மை செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருக்க போகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், என் மகனே நீ உன் சிநேகிதனாய் பிணைக்கப்படு. நீ உன் சிநேகிதன், ஆண்டவரை ஒரு சிநேகிதனாய் வைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா. நண்பனாய், சிநேகிதனாய், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாய் ஆண்டவரை வைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அவருடைய துணை இருக்கும் பொழுதுதான் மனிதர்களுக்கு நன்மை நடக்கிறது. நமக்கு துணையாய் இருக்க வேண்டுமானால் இயேசுவை ஒரு சிநேகிதனாய் வைத்துக் கொள்ளுங்கள், அவரை ஒரு நண்பனாய் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஏதோ ஒரு நன்மை நமக்கு வேணும் அல்லவா? ஏதோ ஒரு நன்மை நமக்கு காத்திருக்கிறோம் அல்லவா? இந்த புதிய மாதத்தில் அந்த நன்மையை ஆண்டவர் கட்டாயமாய் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். என்ன நன்மை உங்க வீட்டில் நடக்கணுமோ, என்ன நன்மை உங்க வாழ்க்கையில் நடக்கணுமோ, என்ன நன்மை உங்களுக்கு வேண்டுமோ, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கட்டாயம் நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார். ஆண்டவர் நன்மை செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பாராம். ஒரு நன்மை செய்யும்படி, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்படி, ஒரு நல்ல ஆசீர்வாதம் கைகூடி வரும்படி இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாராம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நன்மை செய்யும்படி ஆண்டவர் துணையாயிருப்பார். முதலாவது ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பது நம்மளை தப்புவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். இரண்டாவது, நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். மூன்றாவது, ஆண்டவர் ஜெயம் கொடுக்க அவர் துணையாயிருப்பார். ஒரு வெற்றியை தருவதற்கு படிப்பில், வேலையில், தொழிலில், வருமானத்தில், குடும்பத்தில், குடும்ப வாழ்க்கையில், மனைவியினுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், புருஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு ஆண்டவர் துணையாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
பெலிஸ்தரையும் குர்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு துணை நின்றார். எருசலேம் தேசத்தை உசியா என்கிற ராஜா அரசாட்சி செய்த நாட்களில் இவனுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் எழும்பினார்கள், அரபியர்கள் எழும்பினார்கள், மகோனியர்கள் எழும்பினார்கள். தேவன் அவனுக்கு துணையாயிருந்தார். ஒரு கூட்டம் ஜனங்கள் இவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். இயேசு அவர்களுக்கு துணையாயிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உசியா ராஜா ஒரு பிரதமராய் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே பொறாமை கொண்ட ஜனங்கள் எழும்பினார்கள், எரிச்சல் கொண்ட ஜனங்கள் எழும்பினார்கள், வன்கண் கொண்ட ஜனங்கள் எழும்பினார்கள். எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று ஜனங்கள் எழும்பினார்கள். கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் துணையாய் நின்றார். உங்களுக்கு விரோதமாய் பொறாமை கொண்ட ஜனங்கள், உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்ட ஜனங்கள், நல்ல வீடு இருக்கிறது எரிச்சல் கொண்ட ஜனங்கள், நல்ல சொத்து சுகம் இருக்கிறது எரிச்சல் கொண்ட ஜனங்கள், நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறது நிமித்தம் பொறாமை கொண்ட ஜனங்கள், நல்ல பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது நிமித்தம் பொறாமை கொண்ட எரிச்சல் கொண்ட ஜனங்கள், இவர்களுக்கு முன்னே ஆண்டவர்களை தப்புவிப்பதற்காக துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. இவர்களுக்கு முன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். இந்த உசியா ராஜா ஆட்சி செய்த நாட்களில் ஆண்டவர் அவனுக்கு துணையாயிருந்தார். துணையாயிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை பாதுகாத்தார், அவனை வழிநடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உசியா ராஜாவை எத்தனை மனிதர்கள் எழும்பின போதும், எத்தனை பொறாமை கொண்டவர்கள் எழும்பின போதும், எத்தனை எரிச்சல் கொண்டு எழும்பின போதும் இந்த ராஜாவை அசைக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் அதே 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், இந்த உசியா ராஜா கர்த்தரை தேடினான். இந்த ராஜா ஆண்டவரை தேடினான். இவன் ஒரு ராஜாவாய் இருந்த போதிலும் இவன் ஆண்டவரை தேடினான், கர்த்தரை தேடினான். ஆகவே அவனுக்கு ஆண்டவர் துணையாயிருந்தார். அதனால எந்த மனிதர்களும் இவனை சேதப்படுத்த முடியவில்லை, எந்த பொறாமை கொண்டவர்களும் இவனை சேதப்படுத்த முடியவில்லை, எந்த எரிச்சல் கொண்டவர்களும் இவனை சேதப்படுத்த முடியவில்லை, எந்த மந்திரவாதிகளும் இவனை சேதப்படுத்த முடியவில்லை, எந்த மந்திர செயல்களும் இவனை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம், இந்த உசியா ராஜா இயேசுவை தேடினான். நீங்க கொஞ்சம் வளர்ந்தவுடனே பொறாமை கொண்டவர்கள், கொஞ்சம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவுடனே பொறாமை கொண்ட ஜனங்கள், நீங்க இயேசுவை தேட தேட தேடத்தான் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த சக்திகளும் உங்களை சேதப்படுத்தாது, எந்த சக்திகளும் உங்களை தீமைப்படுத்த முடியாது. பிள்ளைகள் படித்து விட்டால் உடனே பொறாமை கொண்டவர்கள், பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டால் உடனே பொறாமை கொண்டவர்கள், பிள்ளைகள் ஆசீர்வதித்து விட்டால் உடனே பொறாமை கொண்டவர்கள். இவர்களுக்கு முன்னே ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருந்து கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அதே 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பினார். உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார். அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார். மந்திரவாதம் செஞ்சு பார்ப்பாங்க, ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாய் எது எல்லாம செய்து பார்ப்பாங்க, ஒன்னும் உங்களுக்கு சேத முடியாது. காரணம், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். இவனுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்பி பார்த்தாங்க, அவனுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அவனை தேடினான். காரணம், கர்த்தர் அவனுக்கு விரோதமாய், ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார். பொறாமை கொண்டவர்களுக்கு விரோதமாய், மந்திரவாதம் செய்தவர்களுக்கு விரோதமாய், உங்களை தூசிக்கும்படி பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்பினார்.
2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால், பெலிஸ்தியரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். பெலிஸ்தியர்கள் சிலர் யோசபாத் ஆண்டவருடைய தேவ மனிதன், கர்த்தருடைய பிள்ளை, அவன் அரசாட்சி செய்த நாட்களில் அவனுடைய காரியங்களை எல்லாம் சூறையாடும்படி பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஜனங்கள், பொல்லாதவர்கள் எழும்பின போது இவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் ஜனங்கள் பணத்தையும் பொருட்களையும் கொண்டு வந்து அவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து குவித்தார்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் பட்டினி இருக்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை பிரதர், ஒரு நன்மை இல்லை பிரதர் என்று துக்கப்படுறீங்களா? கவலைப்படுறீங்களா? வருத்தப்படுறீங்களா? சகோதரி, நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். பாருங்க, உங்களுக்கு முன்னே உங்களை போஷிப்பதற்காக, உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்காக என் ஆண்டவர் யாரையாவது அனுப்பி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே, இந்த வாரத்திலே புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்காக துணையாய் இருக்க போகிறார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் துணையாய் இருக்க போகிறார். ஒரு ஜெயம் கொடுப்பதற்காக ஆண்டவர் துணையாய் இருக்க போகிறார். எல்லாரும் நல்ல கரம் தட்டி நல்ல துதிங்க. ஆண்டவரே, என்னை தப்புவீங்க, புருஷனை தப்புவீங்க, குடிவெறியின் ஆவியிலிருந்து தப்புவீங்க, இந்த வியாதியிலிருந்து தப்புவீங்க, இந்த பண கஷ்டத்திலிருந்து தப்புவீங்க, போராட்டத்திலிருந்து தப்புவீங்க. எல்லாரும் நல்ல கரம் தட்டி நல்ல துதிங்க. படிக்கிற எக்ஸாம்ல வெற்றி, ஆண்டவரே ஜெயம் தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் நல்ல துதிங்க. ஒரு நன்மை செய்ய போகிறார், ஒரு ஜெயம் கொடுக்க போகிறார், வெற்றியை தரப்போகிறார். எல்லாரும் நல்ல துதிங்க பார்க்கலாம். நல்ல துதிங்க. இயேசுவே, எங்களுக்கு துணையா இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். துணையா இருந்து என்னை தப்புவிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். துணையா இருந்து எனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். துணையா இருந்து எனக்கு ஒரு ஜெயம் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் அப்படி எழும்புமா, இருக்கிற இடத்தை விட்டு அப்படியே எழும்புங்க.